ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டீமன் கிங் யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து பேட்டில் த்ரூ தி ஹெவனில் எபிசோட் 175வது எபிசோட் தான் பார்க்க போகிறோம். ஸோ எல்லாருமே லைக் போட்டு வீடியோக்கெலாம் கண்டிப்பாக அந்த வீடியோ வந்து நல்லாயிருக்கும். ஸோ இந்த எபிசோடில் அந்த லெவலுக்கு மாசான சீன் இருக்காது, ஓரளவுக்கு கண்டென்ட் நிறைய இருக்கும், பார்த்துக்கோங்க. ஓகே கைஸ், இந்த வீடியோட ஸ்டார்டிங் தான் போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் வந்து போன எபிசோட் கிளான்ஸை காமிச்சிட்டு இந்த வீடியோக்குள்ள போகிறாங்க. இந்த எபிசோட் ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா இருக்கிற எல்லா கில்டர்ஸும் பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த இடத்துல அவுட்டர் பில் டவரோட எல்டர்ஸ் இவங்கெல்லாம் நான் திரும்பவும் தெளிவாக மென்ஷன் பண்ணியிருந்தேன். ஸோ எல்லாருமே வந்து ஹீரோக்காக வெயிட் பண்ணிருக்கேன். அந்த இடத்துல ஹீரோ மாஸ்டரும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல என்ட்ரி கொடுங்க. இதை பார்த்தோன்னே எல்டர் இன்னும் பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து இவங்க வந்து வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவுட்டர் பில் டவருக்கான எல்டர்ஸ் உங்களை வந்து நான் வந்து வர வைக்கிறேன் அப்படின்னு ஹீரோ எல்டர் வந்து வர வைக்கிறான்னு இருக்காங்க இந்த இடத்துல. ஸோ ஹீரோ மாஸ்டர் கூட்டு போய் 2 சேர்ல உட்காரான். சரிப்பா, இன்னைக்கு வந்து முக்கியமான டாபிக் வந்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இந்த இடத்துல வந்து நம்ம ரூல்ஸ் மீறி வந்து அலையன்ஸ் வந்து இந்த செட்டு கூட சேரலாமா வேணாம் அப்படின்னு கேட்டுருக்கேன். ஒரு எழுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஃபாலன் செட், அது ரொம்பவுமே வந்து ஃபாலன் ஸ்டார் செட், அது ரொம்பவே பவர்ஃபுல்லாகிடுச்சு யாவச்சன் பார்த்ததுக்கப்புறம் அப்படின்னு இருக்கேன். வாய மூறா, நம்ம அதுக்காகலாம் ஜாயின் பண்ணக்கூடாது, நம்ம வந்து பில் டவர் எப்பவுமே வந்து நியூட்ரலாக இருக்கணும் அப்படின்னு எல்லாருமே பார்த்தா அவங்க ஒப்பீனியன் பேசிட்டு இருந்ததுல. ஸோ இந்த டிஸ்கஷன் ஆரம்பித்து நான் ஒன்று சொல்கிறேன், நம்ம ஆன்டி அவங்களும் சொல்ல ஆரம்பிக்கிற இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல வந்து பில் கேதரிங், அதில் வந்து சோல் ஆஃப் அவங்களால எக்கச்சக்க அல்கமிஸ்ட் பார்த்தீங்கன்னா இறந்து போயிட்டாங்க இந்த இடத்துல. அது எங்கே நான் ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். கண்டிப்பாக நமக்கு பாதுகாப்பு இல்லை அப்படின்னா இதை கேட்ட எனக்கு தெரிஞ்சு இவன் தான் வந்து ஸ்பையாக இருப்பான்னு நினைக்கிறேன். எனக்கு 2 பேர் தான் இடத்துல. அதுக்காகலாம் நம்ம ஜாயின் பண்ண முடியாது, அந்த விஷயத்தை இது கூட வந்து ஜாயின் பண்ணி இங்கே பேசாதீங்க அப்படின்ட்டு மாற்றி மாற்றி அவனும் ஆர்கியூ பண்ணிருக்கான். என்ன நடந்தாலும் பார்த்தீங்கன்னா ஃபாலன் ஸ்டார் பவிலியனில் பார்த்தீங்கன்னா வந்து பில் டவர் ஜாயின் பண்ணக்கூடாதுங்கிறது அவங்க என்னமா இருக்கு இந்த இடத்துல. எனக்கு சரி எல்லாருமே வந்து சரிப்பா அந்த இடத்துல எல்லாரும் பேச ஆரம்பிச்சு ஹீரோ வந்து பேசாருங்க அந்த இடத்துல. உங்களே வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறதுல இருக்கிற எல்லா ஆல்கமிஸ்ட் பார்த்தீங்கன்னா பில் டவர் ஒரு வீடு மாதிரி அவங்க வந்து உண்மையிலே வந்து இது வந்து வீடாக நினைக்கிறாங்க. உங்களால் அவங்கள ப்ரொடெக்ட் பண்ண முடியுதான்னு கேட்டிருக்கு. அவனை வந்து வாயை மூறான் அப்படின்னு இருக்காங்க இடத்துல. ஹீரோ வந்து பேச ஆரம்பிக்கிறான் அந்த இடத்துல. ஸோ எல்லா ஆல்கமிஸ்டோட ஹோராட் அவங்க இதயத்தில் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து பில் டவரை பார்த்தீங்கன்னா வீடாக நினைக்கிறாங்க அப்படின்னா தம்பி நீ கொஞ்சம் நீ சொல்கிறதுலாம் கரெக்ட் தான், நாங்கள் வந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணல, இல்லை எங்களோட பாதுகாப்பு நிறைய பேர் வந்து நல்லா இருக்காங்கன்னா யாரை பாதுகாக்கிறீங்க, ஒருத்தரையும் நீங்கள் பாதுகாக்கிற அப்படின்னு மூஞ்சால் அடிச்ச மாதிரி பேசுவோம். இடத்துல ஏன்னா அப்படி பேசாமல் பேசுறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு அல்கமிஸ்ட்டுக்கு உங்கள் மேலே நம்பிக்கை இல்லை, ஒருத்தருக்கு கூட வந்து நீங்கள் ப்ரொடெக்ட் பண்ணிக்க நம்பிக்கை சுத்தமாக கிடையாது, அந்த அளவுக்கு ஸ்ட்ரென்த் அந்த இடத்துல வந்து கிடையாதுங்கிறது தான் வந்து உண்மை அப்படின்னு பேசுவோம் பாருங்க. இதை கேட்டோன்னா அந்த எல்டருக்கு வாய மூடுறோம் அப்படின்னு எந்திரிச்சு கத்த ஆரம்பிச்சிடான். இதை பார்த்தோன்னே எல்டர்ல இந்த கொஞ்சம் அமைதியாக இருங்க எல்லாரும் அப்படின்னு சொல்கிற இடத்துல நம்ம மாஸ்டர் யாவச்சன்ட்ட வந்து பேசுவோம் அந்த இடத்துல. உங்கள் டிசிப்ளின் வந்து ஸ்கில்லானவன் மட்டும் இல்லை, அவன் வந்து இந்த இடத்துல ஷார்ப்பான வார்த்தையை விடுவோம், அதாவது வந்து டேரெக்டாக வந்து ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசலாம் அப்படின்னு நம்ம மாஸ்டர் வந்து சொல்லுவோம் இந்த இடத்துல. ஸோ யங் ஜென்ரேஷன் பீப்புள்ஸ் நார்மலாகவே அப்படி தான் வந்து இருப்பாங்க, கண்டிப்பாக வந்து நீங்கள் வந்து அவரை வந்து மன்னிப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் அப்படின்னு மாசன் சொல்கிறாரு. சரி, இந்த வாக்குவாதத்தில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து விடை கிடைக்கலன்னா நம்ம வழக்கம் போது நம்ம ரூல்ஸ் படி வந்து ஓட்டிங் வைக்கலாம். எல்டர்ஸ் எல்லாமே ஓட்டு போடுங்க, எந்த பக்கம் அதிக ஓட்டு வருதோ அந்த கவுன்சில் சொல்கிற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம் அப்படின்னு இருக்கு. ஸோ எல்லாருமே ஓட் பண்ண தான் ஆரம்பிக்கலாங்க இந்த இடத்துல வந்து நம்ம மாஸ்டரோட ஃப்ரெண்ட்ஸ் 3 பேர் அப்புறம் நம்ம ஹீரோ 4 பேர் வந்து இந்த மாதிரி வந்து ஃபாலன் ஸ்டார் செட்டு கூட சேரலாம் அப்படின்ட்டு ஓட்டு போடுறாங்க. அந்த பக்கம் எவனுமே வந்து ஓட்டு போட்ட ஒருத்த கையை தூக்கினாலும் அந்த 2 ஸ்பைஸ் இருக்கானுங்களா அவனுக்கு தான் முறைக்குமா அவனை கையை வந்து இறக்கிறான். இவங்களை வந்து நம்ம சேர மாட்டேன் இவங்க சிரிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல திடீர்னு ஒரு கண்ணாடி போட்டுறாரு, அவரு கையை தூக்குற இடத்துல சோல் ஆஃப் வாலி எக்கச்சக்க சோல்ஸை கலெக்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக ஏதோ ஒன்று பெருசாக பிளான் பண்ணுறாங்க, அதை தடுக்கிறான நம்ம அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணி தான் ஆகணும், அதுக்காக கண்டிப்பாக என்னோட வில்லிங்னஸ் இருக்கும் அப்படின்ட்டு அவரு சொல்ல. இதை பார்த்து அவங்க என்ன சொல்லுறதுல திடீர்னு அந்த பயந்தவங்க அவனுமே கையை தூக்கிற அந்த இடத்துல. ஸோ சைடில் இருக்கிற முறைச்சாலும் பரவாயில்ல அந்த இடத்துல 100 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா நம்ம பில் டவர் ஹெட் அந்த சோல் ஆஃப் வாலோட ஸ்பையால் அந்த முதுகில் குத்தப்பட்டார். ஸோ கண்டிப்பாக வந்து நான் வந்து இந்த இடத்துல வந்து ஜாயின் பண்ணி அவன் பில் டவர் ஜாயின் பண்ணுறது நல்லது தான் அப்படின்ட்டு அவரும் சொல்ல ஆரம்பிக்க. சைடில் 2 பேர் ஷாக்கு. அதில் ஒரு எல்டர் எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னொருத்த அந்த ஒல்லியாகிறவன் ஏந்தே கிளம்பிட்டான், எனக்கு வந்து இந்த மாதிரி விஷயத்தில் விருப்பமே இல்லைன்னு கிளம்பிட்டேன், உன் கையால் மாட்டி இந்த பில் டவரை அழிஞ்சு போகட்டா அப்படின்னு சொல்லிட்டு போகிற போல சாப்பிட்டு போய் ஈவன் நம்ம எல்டர் லென்னுமே பார்த்தோன்னா எனக்குமே அதுக்கு வில்லிங் தான் அப்படின்னு ஒத்துக்கிற இடத்துல. சரிப்பா கவுன்சில் முடிவு இப்படி நம்ம பில் டவர் ஃபாலன் ஸ்டார் பவிலியன் கூட அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம் அப்படின்னு இருக்கா. இடத்துல ஹீரோ எனக்கு நம்ம கஷ்டப்பட்ட கஷ்டம் எல்லாமே வந்து வீணாக போகலன்ட்டு இடத்துல வந்து அவர் கேட்பார் இடத்துல. ஸோ அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணால் எங்களால் அதிகமாக ஃபைட் பண்ண முடியாது, நாங்கள் வந்து அல்கமிஸ்ட் அப்படின்னு இருக்கேன், நீங்கள் கண்டிப்பாக தனியாக ஃபைட் பண்ணுற மாதிரி இருக்காது, நீங்கள் ஃபைட் பண்ணும்போது கண்டிப்பாக ஃபாலன் ஸ்டார் பவிலியன் உங்ககிட்ட வந்து இருக்கும், ஸோ கண்டிப்பாக நீங்கள் வந்து ஒன்றா தான் சண்டை போட போகிறோம் அப்படின்ட்டு இந்த இடத்துல லின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. சரி ஓகே, இன்னும் 3 நாளில் வந்து தயவு செஞ்சு நீங்கள் வந்து ஃபாலன் ஸ்டார் பவிலியனுக்கு மிஸ்டர் வாங்க லின் அப்படின்னு இருக்க. கண்டிப்பாக நான் வரேன், அலைன்ஸ் பற்றி நம்ம அங்கே வந்து பேசணும்னு இருக்கேன், நம்ம கூட மற்ற 2 பெரிய சக்தியுமே வந்து வர்றாங்க அப்படின்றாங்க. சரி ஓகேன்ட்டு எல்லாருமே கிளம்பிட 3 நாட்கள் கழித்து அப்படின்னு டைட்டில் கார்டு வந்து போகிறானுங்க. ஸோ 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா இருக்கிற
பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா வந்து டெலிபோர்டேஷன் அரிய பார்த்தீங்கன்னா ஓப்பன் பண்ண ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கா. அந்த இடத்துல வந்து எல்லாருமே வரவங்களை வெல்கம் பார்த்து நின்றுட்டு இருக்காங்க. அந்த இடத்துல முதல்ல பார்த்தா அந்த அரே ஓப்பன் ஆகி அந்த கெட்டத்தில் டெலிபோர்ட் ஆகி வர்றது யாரான்னு பார்த்தா நம்ம ஃபயர் கிளானே. அந்த இடத்துல ஃபயர் எல்டரோட வாய்ஸ் அருமைடா அப்படின்னு கத்திக்கிட்டே பார்த்தா வெளியே வர இடத்துல ஃபாலன் ஸ்டார் பப்ளிக் இந்த அளவுக்கு அற்புதமாக இருக்கு. நானே வந்து எதிர்பார்க்கலப்பா அப்படின்னு இருக்கேன். யாவுச்சா நீ இன்னும் சாவலையா அப்படின்னு கேட்பாரு வந்ததுல. ஸோ இல்லை ஃபயர் எல்டர் அப்படின்னு இருக்கேன். லாஸ்ட் டைம் டிசிப்ளின் கொடுத்த மெடிசன் எப்படிச்சான் அருமையாக ஒர்க் ஆகுது, நான் தெம்பாக இருக்கேன்ப்பா அப்படின்னு இருக்கேன். சியோயானை பார்த்தனே, சியோயான் நான் வந்துட்டு வந்து பேசினப்பா, நீ வந்து லாஸ்ட் டைம் நான் சொன்ன விஷயத்த நீங்கள் வந்து யோசிச்சு போகக்கூடாது. சொந்த இருக்கால ஃபயர் என் பேத்தி நல்ல பண்ணுறா, அவ்வளோ வந்து கட்டிக்கா கண்டிப்பாக வந்து நல்ல பொண்ணு இருக்கா. இந்த எல்டர் நீங்கள் இப்பெல்லாம் பேசக்கூடாது ஆன்சிஸ்டர் அப்படின்னு அவ்வளோ கோவப்பட்டுக்கிட்டு இருக்கேன். இந்த இடத்துல வந்து நம்ம இவர் டான்ஸ் ஆனோ வந்து என்னடா பண்ணிக்கிட்டு இருக்காரு இவர் அப்படின்ட்டு ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இடத்துல ஸோ வந்து எல்டர் அப்படின்னு பேசிட்டு இருக்கேன். அந்த கெட்டத்துக்கு பார்த்தீங்கன்னா இவர் நம்ம பில் டவர் எட்டு வராரு. எல்டர்லின்னு வந்துட்டு ஏன்ப்பா லிண்ட நீ ஏதோ பொதுவான ஆளுன்ட்டு நான் லாஸ்ட் டைம் பில்லு கேட்டேன், நீ தான் தர முடியாத ரூல்ஸ் வகைன்னு இப்படா இங்கே வந்திருக்கேன், இப்போ ரூல்ஸ் தெரியலையான்னு கேட்டுட்டு இருக்கேன். இதை கேட்டோடனே அது வேற வாய், அது அப்போ இது இப்போ நான் வந்து இப்போ அலைன் சார் வந்திருக்கேன், உனக்கு என்ன பில்லு ஒன்று சொல்லு நான் பார்த்துலாம் சொன்னேன். இருக்குண்டா இன்னையிலேருந்து நீ பிரதர் மாதிரி உனக்கு என்ன பிரச்சனைன்னு சொல்லி இந்த இடத்துல வந்து ஃபயர் வேலி கண்டிப்பாக வருண்டா அப்படின்ட்டு இருக்கேன். இவங்க ரெண்டு பேரும் அப்படியே பேசிட்டாங்க. சரிப்பா இந்த மாதிரி வந்து ஃப்ளவர் செக்ட் வரலையான்ட்டேன். இல்லைப்பா அவங்களுக்கு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வருவாங்களான்னு தெரியலன்னு போது அந்த இடத்துல ஃப்ளவர்ஸாக பார்க்கறதுக்கு இடடான்னு பார்த்துட்டு இருக்கேன். அந்த இடத்த ஃப்ளவர் செல்ட்டோட கிராண்ட் எல்டர் ஃபேரி குயின், ஐயோ அந்த இடத்துல அவங்களும் பார்த்தீங்கன்னா வந்து வந்திருப்போம். இந்த இடத்துல இன்னும் நம்ம ஹீரோ பார்த்து ஒரு மாதிரி ஸ்மைல போட ஹீரோவும் சிரிக்கிறான். ஸோ எப்படி இருக்க மாஸ்டருக்கு என்ன படத்தில் ஸோ வந்து வெல்கம் இருக்கேன். ஈவன் ஃபேரிக் விங்கே எங்கே வந்திருக்காங்களான்ட்டு ஃபயர் எல்டரும் வந்து காம்ப்ளிமெண்ட் கொடுக்க அந்த இடத்துல இந்த யாவச்சனுக்காகலாம் நான் வரல. இந்த இடத்துல சோல் ஆஃப் அவனுக்கு வந்து ஃப்ளவர் செட்டை வந்து திரும்ப வந்து ஸ்பை பண்ணிட்டு இருக்காங்க. கண்டிப்பாக அவனுக்கு வந்து காப்பாற்றணும் அப்படின்னு இருக்கா. உடனே பார்த்தீங்கன்னா நம்ம ஆண்டி நீ வருவனே யாரு கவலைப்படா, நீ வராமல் இருக்கிறதே நல்லது அப்படின்னு கேட்டிருக்கேன். ஓ யுவான் நீ வந்திருக்கியா, ஓ அப்போ இவ கூட தான் சுற்றிக்கிட்டு இருக்குல்ல அப்படின்னு கேட்டு ரெண்டு பேருக்கும் வந்து முட்டிக்க ஆரம்பிக்குது. இதை பார்த்தோன்னு சுற்றிக்கிட்டு வரும். ஐயோ எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம எல்டர்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப் பின்னாடி போய் எப்பா எனக்கு தெரியாதுப்பா நான் வெளியூர் அப்படின்னு போய் யாரும் பொதுவாக நின்றுங்க. உடனே ஹீரோ ஸ்டேஷன் வந்துட்டு சரி வாங்களேன் நம்ம வந்து உள்ளே போய் பேசுவோம், வெளியே என்ன பேச வேணாம் அப்படின்ட்டு மாஸ்டர் தக்க சமையல காப்பாதுனடா அருமைடா அப்படின்னு சொல்லிட்டு சைகையும் காமிச்சிட்டு இருக்கேன். இருக்கிற எல்லாரும் உள்ள கூட்டு போயிட்டாரு. நெக்ஸ்ட் சீனில் பார்த்தீங்கன்னா வந்து இங்கே வந்து எல்லாருக்குமே வந்து ரொம்பவுமே வந்து நம்ம வந்து சோலோ ஆஃப் எதிராக வந்து அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறோம். உடனே ஃபயர் எல்டர் பேசுனதில் நம்ம எல்லாருமே டிஃப்ரெண்ட்டான ஃப்ராக்ஷன்ஸ் ஸோ வந்து அலைன்ஸ் மேக் பண்ணுற மாதிரி இது வந்து நம்ம நல்லா இருக்குமா, எல்லாருமே டிஃப்ரெண்ட்டாக ரூல்ஸ் ஃபாலோ பண்ணுறோம், இது மாத்திரமா இருக்குன்னு கேட்டால் முக்கியமாக வந்து எல்டர்லையும் சொல்லுவார் ஆமாப்பா அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணாலும் எங்களோட வந்து ரூல்ஸ்லாம் வந்து மாற்றுறது அந்தளவுக்கு எங்களுக்கு வந்து சூட்டபிள் ஆகாதுன்னு. உடனே கீழே சொல்லுவாங்க நம்ம அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறதுங்கிறது பார்த்தீங்கன்னா ஒன்லி சோலோ ஆஃப் எதிர்க்கு தான், மற்றபடி வந்து ஒவ்வொரு செட்டு ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் வந்து அவங்களே ஃபாலோ பண்ணிட்டோம். மற்ற செட்டு பார்த்தீங்கன்னா இன்னொரு செட்டோட ரூல்ஸ் கண்டிப்பாக வந்து நம்ம வந்து இன்டர்ஃபியர் ஆகக்கூடாது. உங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் தேவைப்பட்டால் கண்டிப்பாக நாங்கள் வந்து உதவும் அப்படிங்கிறதான் வந்து நமக்குள்ளே இருக்கிற அலைன்ஸ் ஃபார்மேஷன் அப்படின்ட்டு ஹீரோ பார்த்தீங்கன்னா வந்து மாசாக பேச ஆரம்பிப்பேன். இந்த இதில் எல்லாரும் கண்டிப்பாக வந்து தெரிஞ்சிருக்கும் சோலோ ஆஃப் எல்லா செக்டியும் வந்து வேவ் பார்க்குறாங்க. அடிஷ்னலாக ஃப்ளவர் செக்டி நிறைய டைம் அட்டாக் பண்ணிருக்காங்க. ஃபாலன் ஸ்டார் எங்கே போயின்னு அட்டாக் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவனுக்கு அட்டாக் பண்ணி நம்மளை ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு வந்து செட் வந்து உதவும் அப்படின்றக்கா. உடனே நம்ம ஃபயர் சொல்கிறது ஓகே நான் வந்து வில்லிங் தான் எங்கள் செட்டு வந்து ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்ற மாதிரி அவரு சொல்லிட்டு இருக்கா. ரொம்பவே நன்றி அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒத்துப்பாரு. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா வந்து இவங்க நம்ம ஃபேரிக்கும் யோசிச்சு வந்ததில் யாவச்சன் லாஸ்ட் டைம் நீ இந்த மாதிரி வந்து அலைன்ஸ் பதவி வந்து வேணான்ட்டு நீ பாட்டு ஜாலியாக வந்து கட்டடிச்சு ஜாலியாக சுற்றிக்கிட்டு இருந்தல இந்த டைம் உனக்கு கண்டிப்பாக எப்படியா அந்த பொறுப்பை வந்து கொடுத்துருவேன், நீ இந்த டைம் தப்பிக்கவே முடியாது அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஸ்கெட்சை போட்டுட்டு இருக்காங்க. இந்த இடத்துல ஸோ இந்த இடத்துல வந்து எல்டர் லின்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல எங்கள் பில் டவர் வந்து ஜாயினிங் பண்ண வந்து வில்லிங் தான், ஆனால் எங்களை டேரெக்டாக ஃபைட் பண்ண முடியாதுன்னு இருக்கேன். நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதுங்க, புது ரெக்யூப்மெண்ட்ஸ் நம்ம வந்து இறக்குறோம். ஃபாலன் ஸ்டார் பப்ளின் கண்டிப்பாக வந்து அல்கமிஸ்ட் எல்லாருமே ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. சிங்கிள் அல்கமிஸ்ட்னா சரி ஓகே அப்போ நானும் வரேன்னா உடனே பார்த்தீங்கன்னா ஃபேரிக்குன்னு சொல்லுவாங்க. இந்த இடத்துல நமக்கு ஒரு செக்டில் லீடர் தேவையில்லை, லீடர் இல்லாத அலைன்ஸ் கண்டிப்பாக வந்து அந்த அளவுக்கு வந்து சிறப்பாக இயங்காதுன்னா உங்கள் மனசில் யாரோ இருக்காங்க போலையே அப்படின்னு இடத்துல வந்து ஆன்ட்டியும் கேட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அவங்களும் சொல்லுவாங்க இந்த இடத்துல சொல்லுங்கள் அது யார் அப்படி கேட்டிருக்கேன். ஃபேரிக்கிங் சொல்லுவாங்க இந்த இடத்துல அலைன்ஸ் லீடராக இருக்குன்னா கண்டிப்பாக அவங்க ரொம்ப ஃபேமஸாக இருக்கணும், பவர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ அந்த வகையில் பார்க்கும்போது நம்ம ஃபயர் எல்டர் பார்த்தீங்கன்னா அவர் வந்து ரொம்ப கோபமான உடையவர். அவர்கிட்டலாம் வந்து அலைன்ஸ் கொடுத்தா வந்து ரொம்ப கஷ்டம் இருக்கேன். என் மனசில் இருக்கிறது ரெண்டு பேர் தான், ஒன்று எல்டர்லின் அப்படி இல்லைனா யாவ் சென் அப்படின்னு இருக்க ஆட்டாங்கொய்யால போட்டாரா கண்டிப்பாக எனக்கு தான் ஸ்கெட்ச் போடுறாலும் நம்ம மாஸ்டரும் உஷாராக கட்டிப்பேன். ஏன்னா அவர் இந்த மாதிரி பொறுப்பு எடுத்தோம்னா ஜாலியாக ஃபன்னாக என்ஜாய் பண்ணுவார் இந்த இடத்துல. ஸோ உங்கள் ரெண்டு பேர் தான் இதை கேட்ட உடனே லின்னு சொல்லுங்கதில்ல இல்லைம்மா எனக்கு வந்து வயசாச்சு என்னால் வந்து ஒரு சிங்கிள் டெரிட்டரி கூட வந்து ப்ரொடெக்ட் பண்ண முடியுது, ஃபைட்டிங் ஸ்கில்லே அந்த அளவுக்கு தெரியாது அப்படின்ட்டு அவரும் சொல்லிக்கிட்டு இருக்கேன்.
இதை கேட்ட உடனே சொல்கிறதுல யாவச்சனை இருக்கிறதுல எனக்கு வந்து பிரச்சனைனா அப்படின்னா வேறு வழியே இல்லை. யாவச்சன் தான் வந்து இந்த அலைன்ஸோட லீடராக இருக்கணும். எல்டர் லீடர்னா வந்து யாவச்சன் டிசிப்ளாக இருக்குது எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த இடத்துல வந்து ஆமாப்பா யாவச்சனாக இருக்குது எனக்குமே சந்தோஷம் தான். ஈவன் நம்ம ஆன்ட்டியே சிரிச்சுட்டு ஓகே எனக்கு ஓகே தான்ப்பா எங்களுக்கு எல்லாருக்குமே ஓகே அப்படின்னு எல்லாருமே நம்ம மாஸ்டருக்கு வந்து அலைன்ஸ் பதவி லீடர் வந்து கொடுத்துடலான்ற யோசிச்சுக்கிட்டு இருக்க. நீ தப்பிக்கவே முடியாது யோசனை. அவங்கள கண்ணடிச்சு நம்ம மாஸ்டர் தான் வெறுப்பேற்றுனுங்க. இதை பார்த்தவொடனே அப்போவே நினச்சேன் இவன் எனக்கு தான் ஸ்கெட்ச் போட்டிருக்கான்ட்டு என்ன பண்ணுறது அப்படின்ட்டு நம்ம மாஸ்டர் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லாரும் ஆசைப்படுறதில்ல நான் வந்து அலைன்ஸ் லீடர் இருக்க ஒத்துக்கிறேன். வேற ஒரு சூட்டபிளான கேண்டிடேட் கிடைக்கிறது வரைக்கும் நானே அலைன்ஸ் லீடராக இருக்கேன் அப்படின்ட்டு நம்ம மாஸ்டர் பார்த்தீங்கன்னா ஒத்து பாருத்துல சரி ஓகே எல்லாருமே ரொம்ப நன்றி. அடுத்த பண்ணா நம்ம பேர் முடிவு பண்ணுற அலைன்ஸ் நேம் அப்படின்னு பாருங்க உடனே ஃபயர் எழுற நான் விற்கிற அலைன்ஸ் நேம் அப்படின்ட்டு அவர் ஒன்று சொல்லுவாங்க. அல்டிமேட் ரியல் ஹால் அப்படின்னு அல்டிமேட் ஹால்ன்ற ஒரு நேம் இருக்கா. இதை பார்த்தீங்கன்னா அருமைடா என்ன கருமம் பிடிச்ச பேர் இந்த பேரை வச்சு அலைன்ஸ் எல்லாம் ஃபன் பண்ணிக்கிட்டு இருப்பானுங்களே என்னடா யோசிச்சுக்கிட்டு இருக்கேன். இதை பார்த்து எல்லாருமே சிரிப்பா இருக்கு. இந்த இடத்துல உடனே நம்ம லின் இந்த இடத்துல சொல்லுவார். இந்த இடத்துல எல்டர்லின் நான் ஒரு பேர் சொல்கிறேன். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவர் பார்த்தீங்கன்னா ஹெவன்லி ஹால் நம்ம சோலா ஃபாலுக்கு எதிர்த்து இதனால ஹெவன் அதுக்கான ஹால் ஹெவன்லி ஹால் அலைன்ஸ் அப்படின்னு வைக்கலான்னு இருக்கேன். உடனே ஹீரோ அப்போ அந்த பேர் அப்டேட் பண்ணி பார்த்தீங்கன்னா டியான்ஃபோ அதாவது ஹெவன்லி மேன்ஷன் அலைன்ஸ் அப்படின்ற பேர் சொல்லுவாங்க. அதாவது டியான்ஃபோனா வந்து ஸ்கை ஹெவன்லி மேன்ஷன் அலைன்ஸ். இதை பார்த்தோன்னே அருமையான பேர் அப்படின்னு நம்ம ஃபயர் எல்டரும் சொல்லிட்டு இருக்கிற எல்லாருமே பேர் பிடிச்சிருக்கு. சரி ஓகே நம்ம டியான்ஃபோ அலைன்ஸ் வந்து எல்லாருமே வந்து கொண்டாடுறோம் அப்படின்ட்டு யாரும் சொல்லிட்டு இருக்கா. அந்த இடத்துல திடீர்னு ஒரு வாய்ஸ் ஸ்கை மேன்ஷன் அருமையான பேர் அப்படின்னு சோலாஃபாலோட வைஸ் லீடர் பார்த்தா அந்த இடத்துல வந்திருப்பான். இதை பார்த்தோன்னே ஹீரோ சோலாஃபாலோட லீடர் அப்படின்னு நினச்சிட்டு அவன் மேலே வந்து கப்பத்தி அடிக்க நான் வந்து லீடர் இல்லைப்பா அந்த இடத்துல அவர் என்னோட பவர்ஃபுல்லாக இருப்பேன். இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்குலாம் அவர் வந்து வரமாட்டார் அப்படின்னு இருக்கேன். நீ வந்து அந்த எம்பரேஜர் கொடுத்துட்டு அந்த பிரச்சனை எதுவுமே இல்லை. ஸோ உங்கள் அப்பனையும் பார்த்தீங்கன்னா வந்து நாங்கள் வந்து ஃப்ரீயாக விட்டுருவோம் உனக்கு அது வேணா அவனை காட்டணுமே அப்படின்ட்டு அவனை கையில் ஒரு புக்கை வச்சு பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு இருக்கான். கேரளா போய் பார்த்துட்டு இருக்கேன் அந்த புக்கை பார்த்தீங்கன்னா வந்து ஓப்பன் பண்ணிருக்கேன். ஸோ உனக்கு சின்ன ஷோ கட்டுறா இதை மட்டும் பாரு அப்படின்ட்டு அவனுமே பார்த்தீங்கன்னா வந்து அந்த புக்கை யூஸ் பண்ணிருக்கேன். அதில் பார்த்து ஹீரோ அப்போ கட்டி போட்டு ஒரு எனர்ஜி பார்த்தீங்கன்னா வந்து இது பண்ணிருப்பானுங்க. இதை பார்த்தோன்னே ஹீரோக்கா சரியான கொலவரியாடணும். நீ மட்டும் அந்த எம்பரேஜ் எடுத்து கொடுத்துட்டேன் இந்த பிரச்சனையுமே இல்லை உங்கள் அப்பா நாங்கள் விட்டுருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்லிட்டு இருக்கான். அவங்க அப்பாவும் பார்த்தீங்கன்னா வலியில் துடிக்கிறான். இதை பார்த்தோன்னே ஹீரோக்கா கொலவரியா வந்த இடத்துல அவனு சொல்ல அந்த இடத்துல அவனை பார்த்தா அவன் பவர் ரிலீஸ் பண்ணிருக்க. ஸோ சியோயா அவனோட பவரை வந்து கண்ட்ரோல் பண்ண கொஞ்சம் அமைதியாக இருந்திருக்க. எம்பரேஜர் கொடுத்த எங்கள் அப்பா இன்னுமே சீக்கிரமாக இறந்துருவார் உங்களை என்னால் நம்பவே முடியாது. நீ மட்டும் எங்கள் அப்பாவை ஏதாவது பண்ணணும்னு வச்சுக்கேன் நீங்கள் ஆசைப்படுற இந்த எம்பரேஜர் அதை வந்து நான் பொசிக்கிறேன் இருக்கேன். என்னப்பா நீ இவ்வளோ கோவமாக இருக்கு அப்படின்னு இருக்க. உங்கள் அப்பா உயிரோடு தேவைன்னா நான் சொன்னதை கண்டிப்பாக பண்ணேன். எங்கள் அப்பாவுக்கு ஏதாச்சும் உங்கள் எல்லாரையும் கொள்ளுவேன் எம்பரேஜரையும் அடிச்சிட்டு இருக்கேன். இதுக்கு தான் அது யங் ஜென்ரேஷன் பசங்களே பிடிக்கலாம். நீ உன்னோட நேரில் வரல அப்படின்னா இங்கேருந்து போடா அப்படின்ட்டு இந்த அவனே அடிச்சிடும். போகும்போது சும்மா இல்லாமல் வந்து ஃபயர் வேலி ஃப்ளவர் செட் அப்புறம் பில் டவர் நீங்கள் 3 பேர் அலைன்ஸில் ஜாயின் பண்ணி பெரிய தப்பு பண்ணிவிடுங்க. இதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்க போகிறதுக்கு நான் பொறுப்பு கிடையாது அப்படின்னு அவனை சிரிச்சுட்டு போக ஆரம்பிக்க. இதை பார்த்தோன்னே சார் நல்ல வேலை நம்ம வந்து அலைன்ஸை ஃபார்ம் பண்ணிருக்கேன். ஹீரோ சொல்லுவான் உங்கள் வந்து சோலா ஃபாலை கண்டதுனோ வெட்டு விடான்னு இருக்க எல்லாரும் ஸோ இங்கே நடந்தது எல்லாமே நீங்களே பார்த்தீங்க. சோலா ஃபாலோட உண்மையான குணம் என்ன சொல்லிட்டு இருக்க. கண்டிப்பாக நம்ம அலைன்ஸ் ஃபார்ம் பண்ணுறது நல்லதான். கண்டிப்பாக அவனுங்க நம்ம அழிச்சா அவன் எல்லாருமே ஈவன் நம்ம ஃபயர் கிளான் சொல்கிறதுல அவனுங்க கண்டிப்பாக என் செட்டியுமே வந்து வேவு பார்க்குறானுங்க. கண்டிப்பாக நானும் கொண்டு வரேன் எல்லா சேர்த்து அழிக்கும் அப்படின்னு இருக்கா. சரி ஓகே நாங்கள் இன்னும் வந்து 2 நாளில் பார்த்தீங்கன்னா அந்த அலைன்ஸை பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து உலகத்துக்கு அறிவிச்சிருவோம் இந்த இடத்துல அப்படின்றது ஹீரோ சொல்கிறதுல. இங்கே வந்து எல்லாருமே ரொம்பவே நன்றி நம்ம டியான்ஃபோ அலைன்ஸ்க்காக அடுத்த கூட்டத்துக்கு நான் வந்து உங்களை எல்லாருமே வந்து கூப்பிட்றோம் அப்படின்னு இருக்கேன். அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த அலைன்ஸ் அறிவிச்சு அடுத்த செகண்ட் பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் பிளேன்ஸ் கிட்டத்தட்ட அது அவங்க நாடுன்ற மாதிரி நம்ம வச்சுக்கலாம். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த அலைன்ஸுக்கு வந்து யாவச்சுன்னு தான் லீடுன்னு தெரியாமல் அவ்வளோ ஃபேமஸான ஆளாக இருக்கும். சோலாஃபாலுக்கு எதிரான எக்கச்சக்கமான அமைப்பு பார்த்தீங்கன்னா இவங்க இதில் வந்து ஏன்னா நிறைய பேர்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்கன்னா அந்த இடத்துல கொஞ்சம் கொஞ்சமாக அந்த அலைன்ஸோட பலம் இன்னுமே அதிகரிச்சு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வர ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல சோலாஃபாலை எதிர்க்கணுங்கிறதுக்கு தனி கூட்ட அமைப்பே பார்த்தீங்கன்னா உருவாக்கிட்டு இருக்க. எக்ஸியில் பார்த்தீங்கன்னா நம்ம மாஸ்டர் மெடுசா எல்லாருமே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க. இடத்துல இந்த இடத்துல ஹீரோ பார்த்தா வந்து யோசிச்சுட்டு இருக்க இன்னும் புதிய மஸ்டில் பத்தாவது பியூரிஃபையிங் டீமன் லோட்டஸ் ஃப்ளேம் 1000 வருஷத்துக்கு அப்புறம் திரும்ப வந்து உருவாக போகுது. ஆனால் அந்த அளவுக்கு அங்கே நிறைய அடையிறதுக்கு நிறைய பேர் வந்து பவர்ஃபுல் பீப்புள் சொல்லுவாங்க. அதுக்கு 1 ஸ்டார் 2 விஷன் 10 அப்படின்னு இருக்கேன். இது கேட்டால் மாஸ்டர் ஸோ நான் வேணா ஒரு ஐடியா சொல்லட்டுமா நீ வந்து இன்னுமே பவர்ஃபுல் ஆகிறதுக்கும் ஸோ அது வந்து ஃப்ளேம் ஆப்டைன் பண்ணுறதுக்கு என்கிட்ட வந்து ஒரு வழி இருக்குன்னு இருக்கேன். ஸோ மெடுசாவை பற்றி பேசுகிறாங்க. இந்த இடத்துல மெடுசா வந்து பேன்ஷங்காக வந்து பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு நிறைய எனர்ஜி வேணும். அதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும்னு கூச்சிட்டு இருக்கு. எனக்கு ஒரு இடம் தெரியும் இருக்கேன்.
அந்த லெவலுக்கு பியூரான எனர்ஜி இடம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டிருக்கேன். கண்டிப்பாக இருக்குது. அப்படிப்பட்ட பிளேஸ் 1-2 தரு. அதுதான் வந்து அண்டர் கிரவுண்ட் சர்பன்ட்ஸ் பிளேஸ். அந்த இருக்கிற பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்ப்ரிங் ரிவர், அந்த ரிவர் கண்டிப்பாக உனக்கு வந்து உதவும். அதுக்கு நீமே போனசியோன்னு இருக்க, நான் எதுக்கு மாஸ்டர் போனேன்னு இருக்கேன். பியூரிஃபைங் டீமன் லோட்டஸ் ஃப்ளேம், அதை பற்றி நீ என்ன நினச்சிக்கிட்டு இருக்க? இந்த 1000 வருஷத்துக்கு ஒரு டைம், எத்தனை வருஷத்துக்கு ஒரு டைம் அது வந்து தோணினாலும் சரி இன்னுமே அந்த ஃப்ளேம் ஏறும் அப்படின்றாங்க. அதுக்கு காரணம் அதோட இன்னார்மஸான பவர். இதில் நீ வந்து அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா வர பவர்ஃபுல்லான பீப்புள்ஸ் கூட சமாளிக்க போகிறது இல்லை. நீ சமாளிக்க போகிறது பியூரிஃபையிங் டீமன் லோட்டஸ் ஃப்ளேம். அதனோட ஃப்ளேம் அடிச்சு அந்த அளவுக்கு கொடூரமாக வந்து இருக்கும். அந்த இடத்துல அதை சப்ரஸ் பண்ணுறதுக்கு என்கிட்ட ஒரு வழி இருக்குது அப்படின்ட்டு அவரும் பேச ஆரம்பிக்கிறாரு. அந்த வழி இந்த இடத்துல நான் நிறைய ஸ்பெண்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பில் ரெசிபி உனக்காக வந்து வாங்கியிருக்கேன். அதுதான் பார்த்தீங்கன்னா 9th tier பில்லான எல்லோ ஸ்ப்ரிங் இங்கு கோல்டு பில் அப்படின்ற எக்ஸ்ட்ரீம் கோல்டு எனர்ஜி கொண்டு பில். இந்த பில்லு மட்டும் நம்ம உருவாக்கிட்டோம் அப்படின்னா அந்த கோல்டு எனர்ஜி உனக்கு அந்த ஃப்ளேம் ஆப்ரேட் பண்ணுறது வந்து அந்த ஒரு வாய்ப்பு அதிகப்படுதான். அது மட்டும் இல்லாமல் இதை உருவாக்குறதுக்கு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா முக்கியமாக பார்த்தீங்கன்னா எல்லோ ஸ்ப்ரிங் பிளட் கிறிஸ்டல்னு ஒரு இடம் தேவைப்படுது. ஸோ அந்த இடத்துக்கு வந்து நீ போனோம் அப்படின்னா வந்து அண்டர் கிரவுண்ட் சர்பன்ட்ஸ் அங்கே இருக்கிற அந்த எல்லோ ஸ்ப்ரிங் மெடுசா போகிற அந்த இடத்துக்கு நீயுமே வந்து போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த இடத்துல. ஸோ இந்த இடத்துல என்ன விஷயம் அப்படின்னா நம்ம மெடுசா பார்த்தீங்கன்னா வந்து பேன்ஷங்காக வந்து பிரேக் த்ரூ பண்ணுறதுக்கு அவங்களுக்கு வந்து தேவைப்பட்ட எனர்ஜி பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து இல்லை. ஸோ அந்த எனர்ஜியை வந்து ஆப்டேன் பண்ணுறது ஒரு நல்ல வந்து ஒரு இடம் வந்து எனர்ஜி நிறைய வந்து கோல்டு எனர்ஜி இருக்கிற இடம் பைத்தான்ஸ் வந்து உயர்ந்த இடமா. அதுக்காக அவர் சொல்கிறதான் சொல்லுது அண்டர் கிரவுண்ட் சர்பன்ட் பிளேஸ். அந்த இடத்துல 9 சர்பன்ட் பிளேஸ் அப்படின்னு நம்ம வந்து வச்சுக்கலாம் அந்த இடத்துல. ஸோ அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்ட்ரீமான கோல்டு எனர்ஜி கொண்டு அந்த ரிவர் இருக்கும். அங்கே தான் ஹீரோக்கு அந்த பில்லு செய்ய தேவையான அந்த ஒரு எல்லோ ஸ்ப்ரிங் பிளட் கிறிஸ்டல் அதுவுமே அங்கே தான் இருக்குது. ஓகே, இந்த வீடியோ வந்து இதெல்லாம் முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு நம்ம கமெண்ட் வந்து கொடுத்துட்டு போங்க. யாரும் அடுத்த எபிசோட் வெயிட்டிங்னு நான் சொல்லிட்டு போங்க. ஓகே, பை. மறக்காமல் கமெண்ட் பண்ணிட்டு போங்க.